konnichiwa, welcome to Gateway to Japan YouTube channel. So இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஜப்பானுக்கு நான் எப்படி பேக்கிங் பண்றேங்கிறது பார்க்க போறேன். ஸோ இதில் என்னென்னலாம் பார்க்க போறோம்னா வெயிட் ப்ரொபோர்ஷன், அதாவது இவ்வளோ பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ஃபுட்டுக்கு, இவ்வளோ பர்சன்டேஜ் ட்ரெஸ்ஸுக்கு, ஸோ அந்த மாதிரி ஒன்று பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் மெயினாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறது, அப்புறம் என்னென்ன பொருள் எடுத்துக்கணும், எடுத்துக்கிற பொருள் பார்த்தா மெயின் லக்கேஜில் வைக்கணுமா இல்லை ஹேண்ட் லக்கேஜில் வைக்கணுமா அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேக்கிங் டு ஜப்பான் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம ட்ரெஸ்ஸோட பேக்கிங் பார்க்க போகிறோம். ஸோ ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா 40% ஆஃப் யுவர் வெயிட் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, ஜப்பான் பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ரெடிஷ்னல் வேர் எதுவுமே கிடைக்காது. அங்கே ஒன்லி பேண்ட் ஷர்ட் அந்த மாதிரி வெஸ்டர்ன் வேர் மட்டும் தான் 100% ஃபாலோ பண்ணுறவங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் லேடிஸ் ஏதாச்சும் போகிறீங்க, உங்களுக்கு பார்த்தா பேண்ட் ஷர்ட் போடுற அன்கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா உங்களுக்கு சுடிதார் அந்த மாதிரி இதில் எடுத்துக்கோங்க. பட் ஸ்டில் ஐ வுடன்ட் சஜஸ்ட் யூ டு வேர் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ். ஜப்பானில் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் போடுன்னு நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா நம்ம ட்ரெஸ்ஸிங் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும், எல்லோரும் கொஞ்சம் ஒரு மாதிரி பார்த்துட்டு போவாங்க, அது உங்களுக்கு ஆக்வர்டாக இருக்கலாம். பட் இட்ஸ் அப் டு யூ. ஸோ மெயினாக ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸஸ் உங்களுக்கு வேணால் எடுத்துக்கோங்க. பட் ஆனால் ஆன் த அதர் ஹேண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில அக்கேஷன்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா லைக் நம்ம இந்தியன் ட்ரெடிஷன் ரெப்ரசென்ட் பண்ண சொல்லி ஏதாச்சும் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வேட்டி சட்டை, பசங்களுக்கு பொண்ணுங்களுக்கு சாரீ, ஸோ அந்த மாதிரி ஒரு செட்டு மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தா வின்டர் வேர். ஸோ இந்த வின்டர் வேர் பார்த்தா இன்கேஸ் இப்போ எந்த டைம் ஆஃப் த இயரில் நீங்கள் லேண்ட் ஆகுறீங்கிறது நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நான் பார்த்தா இப்போ 31st of March போகிறதுனால திஸ் இஸ் ஸ்டார்டிங் ஆஃப் சம்மர். இப்போ தான் பார்த்தா அந்த ஸ்ப்ரிங் சீசன், சக்குராவில் இப்போ பூத்துருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதெல்லாம் போய் பார்க்க போகிறேன்ட்டு. ஸோ அதனால் இப்போ பார்த்தா ரொம்ப குளிர் இருக்கான்னு சொன்னாங்க, ஸோ இருக்காதுன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நான் ஒரு ஜர்க்கின் மட்டும் வாங்கிட்டேன். ஜப்பான்லேயே உங்களுக்கு வின்டர் வேர் பார்த்தீங்கன்னா சேல் போடுவாங்க. இப்போ இந்த சம்மர் சீசன் அப்போ பார்த்தா வின்டர் ட்ரெஸ் சேல் போடுவாங்க. அந்த சேல்லேயே உங்களுக்கு நிறையா சீப்பாகவே கிடைக்கும். ஒரு அரௌண்ட் 6,000 to 8,000 yen அந்த ரேஞ்சில் பார்த்தா யூ வில் பி கெட்டிங் வெரி குட் வின்டர் வேர்ஸ். பட் நான் பார்த்தீங்கன்னா ஐ ஹாவ் பாட் திஸ் தெர்மல் வியர். ஸோ தெர்மல் வியருங்பாங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம பாடியோட அப்படியே ஒட்டி இருக்கும். ஸோ இது எஸ்பெஷலி டீப் வின்டர்ஸ், அதாவது நவம்பர் மாதத்துலேருந்து February மாதத்துக்குள்ளே யூஸ் பண்ணுறது. ஸோ நான் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி வின்டர் ட்ரெஸ் பண்ணால் இப்போ வரைக்கும் Decathlon அப்படிங்கிற கம்பெனி அந்த கடையில் தான் நான் வாங்கினேன். ஸோ அது ஆன்லைன் ஆப்பும் இருக்குது. இன்கேஸ் நீங்கள் சென்னையில் இருந்தீங்கன்னா டேரெக்டாக Decathlon ஸ்டோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அம்பத்தூர் எஸ்டேட்டில் இருக்குது. ஸோ அங்கே போய் நீங்கள் வாங்கலாம். இஃப் நாட் நீங்கள் Decathlon ஆப் இருக்குது. ஸோ அந்த ஆப்பில் பார்த்தா நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் வாங்கின தெர்மல் வேர் 799 வந்துச்சு. பட் இதோட லோவர் குவாலிட்டி 399 உங்களுக்கு தெர்மல் வேர் இருக்குது, விச் இஸ் வெரி சீப் ஆக்சுவலி. உங்களுக்கு ஜப்பானில் போய் நீங்கள் ஒரு செட் ஆஃப் தெர்மல் வேர் நீங்கள் சேலில் வாங்கினா கூட உங்களுக்கு 1,500 rupees to 2,000 rupees வரும். ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் சீப். இது ஒரு விஷயம் நான் வாங்கியிருக்கேன். இதுக்கு பேண்ட் நான் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஜர்க்கின் இது பார்த்தீங்கன்னா -10 degree Celsius தாங்கிற ஒரு ஜர்க்கின். அண்ட் இதோட மெயின் அட்வான்டேஜ் என்னன்னா இட்ஸ் ஆல்சோ வாட்டர் ப்ரூஃப். ஜப்பானில் உங்களுக்கு ரெய்னி சீசன் அப்போ என்ன பிரச்சனைனா மழை பெய்யும் போது காற்று உங்களுக்கு பயங்கரமாக அடிக்கும். ஸோ அதனால் யூ நீட் ஒரு ரெயின் கோட் மட்டும் போட்டிங்கன்னா உங்களுக்கு குளிர் தாங்க முடியாது. சாதாரண ஜர்க்கின் போட்டிங்கன்னா மழையில் நனைஞ்சிருவீங்க. ஏன்னா கொடை பிடிக்க முடியாது, சுத்தமாக அடிக்கிற காற்று கொடை பிடிக்க முடியாது. ஸோ அதனால் இந்த மாதிரி ஜர்க்கின் ரெயின் கோட் ப்ளஸ் ஹீட் இன்சுலேஷன், அதாவது ஹீட்டு அவங்களுக்கு வார்ம் தர மாதிரி ஜர்க்கின் வாங்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினச்சேன். இது அதே Decathlon கம்பெனியில் 2,999 rupeesக்கு இது வாங்கியிருக்கேன். ஸோ Decathlonோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இன்கேஸ் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வேணும். நான் இன்னும் Decathlon வேறு நிறையா வாங்கியிருக்கேன். க்ளவுஸ் வாங்கியிருக்கேன், அப்புறம் ஹீட் பேட்ஸ் வாங்கியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி நிறையா வாங்கியிருக்கேன். ஸோ அதில் நீங்கள் வேணுன்னா என்னோடய டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் பார்த்துக்கலாம். கம்பல்சரி உள்ளன் சாக்ஸ் ஒன்று எடுத்துக்கோங்க. ஏன்னா உள்ளன் சாக்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஃப்ளைட்டில் போகும்போதே பயங்கரமாக குளிரும். ஸோ உள்ளன் சாக்ஸ் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு குளிர் தாங்கும். ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் ட்ரெஸ்ஸிங், என்னென்ன ட்ரெஸ் எடுக்குங்கிறது. ஸோ 30% ஆஃப் யுவர் வெயிட் பார்த்தீங்கன்னா ஃபுட் மெட்டீரியல்ஸ் எடுத்துக்கோங்க. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா பொடி, தொக்கு. இன்கேஸ் நீங்கள் ஜப்பானுக்கு தனியாக போகிறீங்க, யூஆர் கோயிங் ஃபார் ஸ்டடீஸ் ஆர் யூர் பேச்சுலர் அப்படிங்கும்போது பொடி, தொக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்.
ஏன்னா நம்ம ரொம்ப டயர்டாக நைட்டு வந்து சேருவோம். அங்கே எலக்ட்ரிக் குக்கர்ஸ் சீப்பாகவே கிடைக்கும். டைமரும் இருக்கும். இப்போ 8 மணி அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணால் கரெக்டாக 7:45 ஸ்டார்ட் ஆகி 8 o'clock நீங்கள் வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா சூடாக சாதம் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த சாதத்தை போட்டு பொடி தொக்கு வச்சு தயிர் பாக்கெட் வரும்போதே தயிர் பாக்கெட் வாங்கிட்டு வந்தீங்கன்னா பொடி ஃபஸ்ட்டு பொடி போட்டு சாப்பிட்டு அப்புறம் தொக்கு தயிர் வச்சு நீங்கள் சாப்பிடலாம். ஸோ அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பொடி தொக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜப்பானில் இது கிடைக்காது. நெக்ஸ்ட்டு பார்த்தா மசாலா ஐட்டம்ஸ். நான் பார்த்தா எங்கள் வீட்டிலேயே அரைச்ச மசாலா எடுத்துக்கிட்டேன். இஃப் நாட் யூ கேன் பை சக்தி மசாலா. ஸோ அந்த மாதிரி மசாலாஸ் நீங்கள் வாங்கிக்கலாம். எஸ்பெஷலி சிக்கன் அண்டு ஃபிஷ் குழம்பு இது ரெண்டுக்கும் மசாலாஸ் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. ஸோ மசாலாஸ் கிடைக்காது. மற்றபடி இந்த கொண்டைக்கடலை பச்சைப்பயிர் ரைஸு கோதுமை எல்லாமே இப்போ ஜப்பானில் கிடைக்குது. ஓரளவுக்கு ஃபீஸிபிள் ரேட்லேயே கிடைக்குது. இன்ஃபேக்ட் பார்த்தா நீங்கள் டெலிவரியே வீட்டுக்கு டெலிவரி பண்ணுற மாதிரிலாம் இப்போ வந்துருச்சு. ஸோ மீதி ஐட்டம்ஸ்லாம் பார்த்தா ரொம்ப வாங்கிக்காதீங்க. ஜஸ்ட் ஒரு 2 to 3 வீக்ஸ் தாங்குற மாதிரி 1 கிலோ 2 கிலோ 3 கிலோஸ் அந்த மாதிரி ஒரு வெயிட் ரேஷியோவில் நீங்கள் 30% பார்த்தா ஃபுட்டுக்கு ஒதுக்கிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்நாக்ஸ் நீங்கள் வாங்கிக்கோங்க. ஏன்னா போன உடனே உங்களுக்கு ஜாப்பனீஸ் ஸ்நாக்ஸ் பிடிக்குமான்னு தெரியல. ஸோ மெயினாக அங்கே பொட்டேட்டோ சிப்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் எப்பவுமே பொட்டேட்டோ சாப்பிட்டோம்னா கேஸ் ஃபார்ம் ஆகும், ஒரு மாதிரி அன்ஈஸியாக இருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் தட் சாதத்து கூட வச்சு சாப்பிட்ற மாதிரி ஸ்நாக்ஸ் ஜப்பானில் பெருசாக எதுவும் இல்லை. ஸோ நீங்கள் ஸ்நாக்ஸ் வாங்கிக்கோங்க. இப்போ வாங்கிட்டு நீங்கள் போய் ஃப்ரிட்ஜில் போட்டிங்கன்னா அது ஒரு 2 months வர மாதிரி ஸ்நாக்ஸ் பார்த்துக்கோங்க. பட் ஆனால் உங்களுக்கு அந்த 2 months அதுக்குள்ளே அங்கே இருக்க ஸ்நாக்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக அடாப்ட் ஆகிடுவீங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அங்கே ஜப்பானில் இருக்க ஸ்நாக்ஸே எடுத்துக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் ஃபுட் ஐட்டம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 20% ஆஃப் யுவர் வெயிட் பார்த்தீங்கன்னா யூ கேன் ஆட் டு டாக்குமெண்ட்ஸ். உங்கள் பர்சனல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே, அது போக எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ். ஸோ எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸும் போது லேப்டாப் ஃபோன் அது எல்லாமே நீங்கள் எடுத்துக்கிப்பீங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா பட்டை பின்னுங்குவாங்க, தெரியுதா? ஸோ இந்த மாதிரி பட்டையாக இருக்கும் பின்னு. இந்த சைடில் இருக்குது நம்ம இந்தியன் பின், 2 pin சாக்கெட் இது, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி அடாப்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கேருந்து வாங்கிட்டு போகிறது பெட்டர். இன்கேஸ் நீங்கள் வாங்கிட்டு போக மறந்தாலும் அங்கே பார்த்தா மிதோரி அப்படிங்கிற எலக்ட்ரானிக் ஷாப் எல்லா டவுன்ஸ்லேயும் கண்டிப்பாக இருக்கும். அது போக எய்டன் அப்படிங்கிற அமெரிக்கன் கம்பெனின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஷாப்லேயும் உங்களுக்கு இந்த மாதிரி அடாப்டர்ஸ் கிடைக்கும். பட் போன உடனே ஒரு எமர்ஜென்சிக்கு இது எல்லாமே கண்டிப்பாக தேவை. அதே நேரத்தில் பார்த்தா மறக்காமல் இந்த மாதிரி ஒரு 3 pin வாங்கிக்கோங்க. இது ஜப்பான், இது இந்தியா. ஓகே, எதுக்கு 3 pin சொல்கிறேன்னா ஜப்பான் பொறுத்த வரைக்கும் 3 pin கான்செப்டே அங்கே இல்லை. அங்கே எல்லாமே 2 pins மட்டும்தான். ஸோ உங்கள் லேப்டாப் எல்லாமே எப்பவுமே லேப்டாப்ஸ் எல்லாமே 3 pinsல நம்ம ஊரில் இருக்கும். ஸோ அதனால் இந்த அடாப்டர் இஸ் வெரி மஸ்ட் இன்கேஸ் இஃப் யூ ஆர் டேக்கிங் லேப்டாப்ஸ் வித் யூ. ஸோ அது போக பார்த்தீங்கன்னா நான் ஒரு யூஎஸ்பி இது வாங்கிக்கிட்டேன். இந்த சைட் ஜப்பான், இந்த சைட் யூஎஸ்பி கனெக்ட் பண்ணுற மாதிரி நான் ஒன்று வாங்கியிருக்கேன். ஸோ இதாவது 3 அடாப்டர்ஸ் நான் வாங்கியிருக்கேன். இது ஏற்கனவே நான் ஜப்பானுக்கு ட்ராவல் பண்ணியிருக்கனால முன்ன வாங்கிட்டு வந்தது வீட்டில் இருந்துச்சு. ஸோ maybe Amazonல you'll be able to find all these adapters. So electronics that's the most important thing. So அதாவது most of the electronics இப்போ நம்மளுது எல்லாமே 100 to 240 volt 100 to 240 volt அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ ஜப்பானில் 110 volt 110 volt, இந்தியா பொறுத்த வரைக்கும் 240 volt. ஸோ இஃப் யுவர் அப்ளையன்சஸ், அதாவது மோஸ்ட்லி இப்போ எல்லா அப்ளையன்ஸுமே பார்த்தா 100 to 240 voltல தான் நம்ம ஊரில் விற்கிறாங்க. ஸோ மோஸ்ட்லி ஜப்பான் 110 voltக்கு சப்போர்ட்டபுளாக இருக்கும். பட் இருந்தாலும் உங்களோட எலக்ட்ரானிக்ஸ் பார்த்தா 110 voltல வேலை செய்யுமா அப்படிங்கிறது கண்டிப்பாக செக் பண்ணிக்கணும். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 40% டு ட்ரெஸ் ஐட்டம்ஸ்னு சொல்லிட்டோம், 30% டு ஃபுட் மெட்டீரியல் விச் இஸ் டோட்டல் ஆஃப் 70%, அதுக்கப்புறம் 20% ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் விச் இஸ் டோட்டல் ஆஃப் 90%. ஸோ மீதி 10% என்ன எடுத்துக்கலாம்னா, இஃப் யூ ஆர் அ ஸ்போர்ட்ஸ் பிளேயர், ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் அ பேட்மிண்டன் பிளேயர். ஸோ அதனால் பார்த்தா என்னோட பேட்மிண்டன் ஷூஸ் அண்ட் ரேக்கெட் நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் என்ன வேணால் எடுத்துக்கலாம். பட் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட் பொருள் என்னென்னா மெடிசின்ஸ், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஜப்பானில் மெடிசின்ஸ் பார்த்தா நம்ம பாடிக்கு இப்போதைக்கு கண்டிப்பாக செட் ஆகாது. அங்கே டோசேஜ் ரொம்ப கம்மி, ரொம்ப கம்மி டோசேஜ் தான் எல்லா மெடிசன்ஸும். ஸோ நம்ம இந்தியன் மெடிசனுக்கும் ஜாப்பனீஸ் மெடிசனுக்கும் ரொம்ப வேரியேஷன். ஸோ எடுத்து போனோடனே உங்கள் பாடி செட் ஆகிறதுலேயே நிறைய எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம். அந்த நேரத்தில் உங்களுக்கு உடம்பு சரியில்லாம் போய் நீங்கள் ஜாப்பனீஸ் மெடிசன் எடுத்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும் நான் நினைக்கிறேன். ஸோ மெடிசன்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த நான் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தா ஒரு லிஸ்ட்டு போடுறேன். ஸோ அந்த லிஸ்ட்டில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா
ஒரு ஸ்ட்ரிப்பு ஃபுல்லாகவே எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்ட்ரிப் ஃபுல்லாக ஒரு 10 டேப்லெட்ஸ் டு 20 டேப்லெட்ஸ் வரைக்குமே நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் இன்கேஸ் யூ ஹேவ் பர்டிகுலர் மெடிகேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு ஐஸுக்கு பார்த்தா ஒரு ட்ராப்ஸ் டெய்லி விடணும். ஸோ அந்த ட்ராப்ஸ் நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ அந்த மாதிரி பர்டிகுலர் மெடிகேஷன்ஸ் உங்களுக்கு ஏதாச்சும் இருந்தால் மறக்காமல் அதை எடுத்துக்கோங்க. தட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தா நீங்கள் அங்கே போகிறீங்க, ஒரு ஒர்க் பண்ணுறதுக்காக போகிறீங்க அப்படிங்கும்போது அங்கே உங்க கூட வேலை செய்கிறவங்களுக்கு சின்ன சின்ன கிஃப்ட்ஸு அது பார்த்தா உங்களுக்கு ஒரு நல்ல ஃபீல் தரும். லைக் ஒரு அட்டாச்மெண்ட் அவங்களுக்கு தரும். அது 5 ரூபாயா 10 ரூபாயாங்கிறது முக்கியம் இல்லை. பட் ஆனால் இந்தியன் ட்ரெடிஷ்னல் கிஃப்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நான் மைசூர் சாண்டல் சோப் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம விநாயகர் ஸ்டாச்சு பார்த்தீங்கன்னா சின்னதாக உட்டன் ஷேப்பில் அந்த மாதிரிலாம் கிடைக்கும். உட்டனில் பார்த்தீங்கன்னா சின்ன விநாயகர் ஸ்டாச்சுலாம் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம ட்ரெடிஷனில் ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி சின்ன சின்ன கிஃப்ட்ஸ், பட் ஆல்சோ அதை ஈஸியாக உடையிற மாதிரி பொருளாக இருக்கக்கூடாது. ஏன்னா ஃப்ளைட்டில் பார்த்தா கண்ட மெனிக்கு சூட்கேஸ் தூக்கி போடுவாங்க, உடையிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஃப்ரெஜைல் ஐட்டம்ஸ், அதாவது ஈஸியாக உடையிற எந்த கிஃப்ட்ஸும் வாங்க வேண்டாம், கண்டிப்பாக உடஞ்சிரும். ஸோ அதுக்கு பதிலாக இந்த மாதிரி வுட்டு, மெட்டல் அந்த மாதிரி இதில் எடுத்துக்கோங்க. ஸோ தட் இட் ஒன்ட் பிரேக். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த ரிமைனிங் 10%. ஸோ இதுதான் நீங்கள் எடுத்துகிட்டு போக வெயிட் ரேஷியோஸ். ஸோ இப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா நான் இனிஷியலாக போட்ட ஒரு லிஸ்ட்டு. இது மட்டும்தான் நான் எடுத்துகிட்டு போகிறேன்னு இல்லை, இது போக நிறையா எக்ஸ்ட்ரா நான் எடுத்துகிட்டு போகிறேன். பட் தீஸ் ஆர் த வெரி மஸ்ட் திங்ஸ் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போக வேண்டியது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தா இன்னர்ஸ், அது கண்டிப்பாக ஒரு 15, ஷர்ட்டு பார்த்தா 5, பேண்ட்டு 4, டிஷர்ட் 5, நெக்ஸ்ட்டு ஷூஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஷூஸ் எடுத்துக்கோங்க. ஸோ என்ன ஒரு விஷயம் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணுன்னா, ஜப்பான் இஸ் எ வெரி கோல்ட் கண்ட்ரி. ஸோ உங்களுக்கு அங்கே அவ்வளோ சீக்கிரம் வெயில் அடிக்காது. ஸோ மோஸ்ட்லி அங்கே இருக்க வாஷிங் மிஷின்ஸில் அந்த வாஷிங் மிஷினே உங்களுக்கு ட்ரை பண்ணி புழிஞ்சு கொடுத்துரும். பட் ஸ்டில் அங்கே காயறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதனால் எக்ஸ்ட்ரா பேர்ஸ் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் எடுத்துக்கிறது இன்னும் கொஞ்சம் பெட்டர். அதே நேரத்தில் அங்கே பார்த்தீங்கன்னா இஃப் யூ ஆர் அ வெரி ஃபேஷன் ஃப்ரீக் அப்படிங்கும்போது ஃபேஷனபிள் ட்ரெஸ், இப்போ ஒரு டர்ட்டில் நெக் டிஷர்ட் இல்லைன்னா ஒரு சாலிட் கலர் டிஷர்ட்ஸ் இல்லை வாட் எவர், அந்த மாதிரி ஃபேஷனபிள் ட்ரெஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீப்பான ரேட்டில் கிடைக்காது. இட் வில் பி எக்ஸ்பென்சிவ். ஸோ நான் பார்த்தீங்கன்னா மிந்த்ரா ஆன்லைன் வெப்சைட்டில் பார்த்தா இது எல்லாத்தையும் நான் ஆர்டர் பண்ணி நான் வாங்கிக்கிட்டேன். ஸோ உங்களுக்கும் நான் அதை சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த ட்ரெஸ் ஐட்டம். நெக்ஸ்ட்டு பார்த்தா யுட்டென்சில்ஸ். ஒன்று பார்த்தா ப்ரெஷர் பேன் குக்கர்னு இப்போ ஒன்று கிடைக்கிது. ஸோ அது எப்படின்னா, மூடி போட்டோன்னா குக்கர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், மூடி எடுத்துட்டோன்னா ஒரு பேன் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பேனில் வதக்குறது, ரசம் வைக்கிறது, இல்லை குழம்பு வைக்கிறது, அந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தா கரண்டி, குழி கரண்டிங்பாங்களா, குழம்பு கரண்டி. ஸோ அந்த கரண்டி பார்த்தா ஜப்பானில் கிடைக்காது, குழி கரண்டியாக அங்கே கிடைக்காது. ஸோ ஒரு குழி கரண்டி பார்த்தா ஒரு 2 வாங்கிக்கோங்க. ஸ்பூன்ஸ் உங்களுக்கு அங்கே கிடைக்கும், பட் ஸ்டில் இஃப் யூ வாண்ட் யூ கேன் பை. அதுக்கப்புறம் நீங்கள் போன உடனே சாப்பிட்றக்கோ எமர்ஜென்சிக்கு பார்த்தா ஒரு பிளாஸ்டிக் பிளேட் எடுத்துக்கோங்க. அப்புறம் அங்கே நிறைய பவுல்ஸ், நிறைய சின்ன சின்ன பவுல்ஸ், வேரியஸ் சைஸில் பவுல்ஸ் கிடைக்கும். அந்த பவுல்ஸை மூடி வைக்கிறதுக்கு தட்டு கிடைக்காது. ஸோ அதனால் சின்ன ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பார்த்தா சின்ன சின்ன தட்டு இருக்குல்ல, கொஞ்சம் சின்னதாக கொஞ்சம் பெருசு. ஸோ அது மாதிரி தட்டில் எடுத்துக்கோங்க. திஸ் இஸ் ஆல் அபவுட் த யுட்டென்சில்ஸ். அதே நேரத்தில் நீங்கள் குக்கர் வாங்குறீங்களா, அந்த ப்ரெஷர் பேன் குக்கர். ஸோ அந்த குக்கருக்கு வந்து கண்டிப்பாக அதுக்கான அந்த வால்வு, மேலே இருக்க வெயிட்டு, அப்புறம் சேஃப்டி வால்வுங்கப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த உள்ளே இருக்க ரப்பரு. ஸோ இதெல்லாம் பார்த்தா எக்ஸ்ட்ரா ஒரு 2 பேர் கூட வாங்கிக்கோங்க. ஏன்னா அங்கே போச்சுன்னா வாங்குறதுக்கு ஸ்பேர்ஸ் அங்கே கிடைக்காது. ஸோ குக்கரே உங்களால் யூஸ் பண்ண முடியாத மாதிரி ஆகிடும். ஸோ கண்டிப்பாக அந்த ஸ்பேர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2 செட்டு கூட எக்ஸ்ட்ரா வாங்கிக்கோங்க. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் யுட்டென்சில்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபுட் மெட்டீரியல்ஸில் பார்த்தீங்கன்னா நான் இந்த வெயிட்டு நான் எடுத்துகிட்டு போகிறேன். நீங்கள் இது போக என்ன வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதான் நான் சொன்ன மாதிரி மசாலா ஐட்டம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், அதுக்கப்புறம் பொடி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், தொக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் இருக்க சின்ன சின்ன இந்த கொண்டைக்கடலை, தோரம் பருப்பு, பச்சை பயிறு, கடுகு, சீரகம், சோம்புலாம் எடுத்துக்கோங்க. கடுகு, சீரகம், சோம்பு, மஞ்சத்தூள், இது 4மே அங்கே கிடைக்காது. பெப்பரும் கிடைக்காது. ஸோ கடுகு, சீரகம், சோம்பு, மஞ்சத்தூள், மிளகு, இது 5 அங்கே கிடைக்காது. ஸோ அது நீங்கள் யூஸ் பண்ணுவீங்கன்னா அதை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. மற்றபடி இந்த சீரியல்ஸ் எல்லாமே கொண்டைக்கடலை, பச்சை பயிறு, பாசி பயிறு எல்லாமே அங்கே கிடைக்கும். அதே மாதிரி நம்ம ஊர் ரைஸ் பார்த்தா தாய்லாண்ட் ரைஸ் இருக்கும். ஸோ தாய் அரிசிம்பாங்க. ஸோ அந்த அரிசி பார்த்திங்கன்னா கிட்டக்கிட்ட நம்ம இந்தியன் அரிசி மாதிரியே இருக்கும். அதை நீங்கள் வாங்கிக்கலாம். கோதுமாவு எல்லாமே கிடைக்கும். ஸோ அது பிரச்சனை இல்லை. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த ஃபுட் மெட்டீரியல்ஸ் நீங்கள் எடுத்துக்க வேண்டியது. ஸோ இதுதான் பார்த்தா நான் எனக்கு போட்டிருக்க ஒரு பேசிக் லிஸ்ட். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செக்இன் லக்கேஜ் அப்படிங்கிறது மெயின் லக்கேஜும்பாங்க. அதுக்கப்புறம் ஹேண்ட் லக்கேஜ். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா மெயின் லக்கேஜ் 46 கிலோஸ் அலோவ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஹேண்ட் லக்கேஜ் பார்த்தா 7 கிலோ. ஸோ இந்த 7 கிலோஸுங்கிறது மோஸ்ட்லி எல்லா ஏர்லைன்ஸும் ஃபிக்ஸ்டாக இருக்கும். ஸோ இப்போ
என்றைக்குமே செக்இன் லக்கேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திரும்பி வருமாங்கிறது இட்ஸ் நாட் கேரண்டி. மோஸ்ட்லி இப்போல்லாம் நடக்கிறது இல்லை. பட் 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 ஜஸ்ட் இன் கேஸ் என்றைக்குமே உங்களோட வேல்யூபிள்ஸ் விச் மீன்ஸ் லைக் உங்களோட கோல்டு செயின் இல்லை எலக்ட்ரானிக் லைக் லேப்டாப், ஃபோன், அந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ், டாக்குமெண்ட்ஸ் லைக் பாஸ்போர்ட், அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் எல்லாமே என்றைக்குமே செக்இன் லக்கேஜில், மெயின் லக்கேஜில் போட்டுறாதீங்க. கண்டிப்பாக அது எல்லாமே ஹேண்ட் லக்கேஜில் எடுத்துக்கோங்க. ஸோ நெவர் டேக் எனி வேல்யூபிள்ஸ் இன் மெயின் லக்கேஜ், டேக் இட் இன் யுவர் ஹேண்ட் லக்கேஜ். ஓகே. ஸோ அதே நேரத்தில் ஹேண்ட் லக்கேஜில் பார்த்தா இன்கேஸ் நீங்கள் ஏர்போர்ட் போயிட்டு உங்களோட 2 லக்கேஜுமே வரல, எங்கேயாவது தொலைஞ்சிச்சு, மிஸ்பிளேஸ் ஆயிடுச்சுன்னா, ஹேண்ட் லக்கேஜில் பார்த்தா என்றைக்குமே ஒரு செட் ஆஃப் ட்ரெஸ்ஸு, அதுக்கான இன்னர் வியர், அந்த மாதிரி ஒரு சின்ன டவலு, ஸோ ஒரு 1 டே இல்லைனா 2 டேஸ் சர்வை பண்ணுற மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சோப்பு, இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஹேண்ட் லக்கேஜில் வச்சுக்கோங்க. அப்புறம் அதான் முன்ன சொன்ன மாதிரி வேல்யூபிள்ஸ் லைக் எலக்ட்ரானிக்ஸ், அந்த மாதிரி விஷயம், லேப்டாப், ஃபோன், அந்த மாதிரி மோஸ்ட் வேல்யூபிள் எலக்ட்ரானிக்ஸ் எடுத்துக்கிட்டால் போதும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மெயினாக நீங்கள் ஹேண்ட் லக்கேஜில் எடுத்துக்க வேண்டியது. அதுக்கப்புறம் ஹேண்ட் லக்கேஜில் மெயினாக என்னென்னா எமர்ஜென்சி மெடிசன். அதாவது ரொம்ப நிறைய மெடிசன் 10, 15, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டோலோ டேப்லெட், ஒரு ஃபீவர் டேப்லெட் பண்ணால் 10, 15 எடுத்து போனால் ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லி தூக்கி போட சொல்லிடுவாங்க. 1, 2 அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதாவது இங்கேருந்து ட்ராவல் பண்ணி அங்கே போகிறதுக்குள்ளார உங்களுக்கு டிரான்சிட் இருக்கலாம், இட் மேபி அ லாங் ஜேர்னி. ஸோ அதுக்குள்ளார உங்களுக்கு ஃபீவர் அந்த மாதிரி ஏதாச்சும் வந்துச்சுன்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி மெடிசின்ஸ் ஏதாச்சும் எடுத்துக்கோங்க. லைக் ஃபீவர், ஹெட்ஏக், த்ரோட் பெயின், இந்த 3 மோஸ்ட்லி, இந்த 3க்கும் நீங்கள் மெடிசன் எடுத்துக்கோங்க. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் பார்த்தீங்கன்னா என்றைக்குமே மோஸ்ட்லி ட்ராலி பேக்ஸ், அதாவது 4 வீல் இருக்கிற சூட்கேஸ் இருக்குல்ல, ஈஸியாக தள்ளிட்டு போகிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ட்ராலி பேக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏர்போர்ட்டுக்குள்ளே தள்ளிட்டு போகிறதுக்கு, ஏர்போர்ட் விட்டு வெளியில் வந்திருக்கப்போ தள்ளிட்டு போகிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போலாம் ரொம்ப சீப்பாகவே கிடைக்குது. லைக் என்னென்ன பண்ணால் நான் 3500க்கு நான் வாங்கினேன் ட்ராலி பேக், 80 சென்டிமீட்டர் லார்ஜஸ்ட் சைஸ், அதுதான். ஸோ இட்ஸ் ஒர்த் பையிங். ஓகே, இன்கேஸ் நீங்கள் தனியாக ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா த மஸ்ட் திங் இஸ் தட் ஒரு செயின் அண்ட் ஒரு சின்ன பூட்டு. இது 2 வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்கள் தனியாக ட்ராவல் பண்ணுறதுனால, ஃபார் எக்ஸாம்பிள் ரெஸ்ட் ரூம்குள்ளே போகும்போது, அந்த மாதிரி ரெஸ்ட் ரூம்குள்ளே போகும்போது, இல்லை எங்கேயாச்சும் நீங்கள் லக்கேஜ் பக்கத்தில் வச்சுட்டு நீங்கள் தூங்குறீங்கன்னா, இந்த செயின், அந்த சூட்கேஸ் வாட்டவர், அது கூட செயின் போட்டு லாக் பண்ணி வச்சுருந்தா நீங்கள் நிம்மதியாக தூங்கலாம். ஸோ சேஃப்டிக்காக இது சொல்கிறேன். எஸ்பெஷலி லாக் பார்த்தீங்கன்னா 2 கீ இல்லைனா அதுக்கு மேலே இருக்க லாக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ தட் ஒன்று தொலைஞ்சாலும் இன்னொன்று வச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம். அந்த 2 கீ வைக்கிறது வேறு இடத்துல வச்சுக்கோங்க. ஸோ தட் யூ டோன்ட் லூஸ் திங்ஸ். ஸோ திஸ் இஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் திங். அப்பார்ட் ஃப்ரம் தட் உங்களோட எல்லா டாக்குமெண்ட்ஸ், பாஸ்போர்ட், விசா எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஹார்ட் காப்பி வச்சுக்கோங்க. பிரிண்ட் அவுட் பண்ணி ஒன்று வச்சுக்கோங்க. ஏன்னா திடீர்னு உங்களுக்கு நெட்ஒர்க் அங்கே கிடைக்காது, இல்லை ஃபோனில் சார்ஜ் இல்லாமல் இருக்கும். ஸோ எல்லாமே நான் ஃபைலாக வச்சுருக்கேன் அப்படின்ட்டு கேர்லெஸ்ஸாக போக வேண்டாம். எல்லாமே ஹார்ட் காப்பியாக பிரிண்ட் போட்டு தனியாக ஒரு ஃபைலை வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் கான்டாக்ட்ஸ், இன்கேஸ் இப்போ நீங்கள் ஜப்பான் போகிறீங்கன்னா, ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஏதாவது தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்களோட கான்டாக்ட் நம்பர் எல்லாமே நீங்கள் ஹார்ட் காப்பியில் தனியாக போட்டு அகெயின் ஹேண்ட் லக்கேஜில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட மெயின் லக்கேஜை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பெல்ட் மாதிரி கிடைக்கும், ஃப்ளாட் பட்டு பெல்ட் கிடைக்கும். ஸோ அந்த பெல்ட்டு போட்டு டைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்கேஸ் நேரத்தில் ரொம்ப வேகமாக அந்த சூட்கேஸில் தூக்கி போடும்போது அந்த ஜிப்பு பிஞ்சிட்டு சூட்கேஸ் ஓப்பன் ஆகிற சான்சஸ் இருக்குது. அப்படி ஓப்பன் ஆச்சுன்னா உள்ளே இருக்க எல்லா திங்ஸும் வெளியில் வந்துடும், நிறைய பொருள் தொலைஞ்சு போயிடும். ஸோ ஜஸ்ட் இன் கேஸ் சேஃபர் சைடு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய அந்த ட்ராலி பேக்ஸுக்கு அதுக்கு தனியாக ட்ராலி பேக் கவர் வருது. அந்த கவரை நீங்கள் போட்டு அதுக்கு மேலே நீங்கள் கவர் போட்டாலே மோஸ்ட்லி அதுக்கு மேலே கவர் பிச்சுக்கிட்டுலாம் வராது. பட் இருந்தாலும் எதுக்கோ சேஃபர் சைட் அந்த பெல்ட் மேலே போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நம்ம துணி காய போடுற கயிறு இருக்குல்ல, நரம்பு கயிறு அப்படிம்பாங்க. ஸோ அந்த கயிறு பார்த்தீங்கன்னா சூட்கேஸ் மேலே ஒரு 2 ரொட்டேஷன் போட்டு டைப் பண்ணி வச்சுடுங்க. ஸோ தட் உங்கள் சூட்கேஸ் ஓப்பன் ஆகாது. So that's all folks. Thanks for watching the video. So I hope நீங்கள் ஜப்பான் சீக்கிரம் வருவீங்கன்னு நினைக்கிறேன். So see you in the next video. Arigato. Sayonara.